ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். மிதன ராசிக்கு இந்த மாதம் நன்மையும் தீமையும் கலந்த மாதமாக தான் இருக்கும். ரெண்டுல என்னதான் குரு உச்சமா இருந்தாலும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் நீசம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய ராசியிலே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் 10ல உள்ள சனியாலையும் உங்களுக்கு மன உளைச்சல் உண்டு. ஆனாலும் 2ல உள்ள குரு 10ஆம் இடத்து சனியை பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்துல ஆதாயங்கள் அப்படின்றது உங்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். அது வரைக்கும் உங்களுடைய அலுவலகத்துல நீங்க பார்த்து பதமாக தான் நடந்துக்கணும். குறிப்பா மேலதிகாரிகள் பெண்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உபத்திரவங்கள். ஏன்னா நீசம் பெற்ற சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால பெண் உறவுகளாலோ அல்லது பெண் அதிகாரிகளாலோ அல்லது பெண் ஊழியர்களாலோ உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படலான்றத குறிப்பாக உணர்ந்தது. அதே நேரம் குரு உச்சமா இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால இதுல பாதுகாப்பும் உண்டு. ஆனா செப்டம்பர் 1க்கு மேல உத்தியோகத்துல உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும், மன உளைச்சல்கள் நீங்கும், பிரச்சனை கொடுத்த ஆட்கள் கூட உங்களோட சுமூகமா உறவு கொள்வாங்க. அதனால செப்டம்பர் 1க்கு மேல உத்தியோகத்துல எல்லாமே சிறப்பா இருக்கும். இதேதான் செய்தொழிலுக்கும் உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க எலக்ட்ரிக்கல், மருத்துவம், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், விவசாயம், இரும்பு தொழில், செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல ஆடை ஆபரண தொழில், இதுல இந்த துறையில ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு தான் அமோக லாபங்கள் கிட்டும். ஹோட்டல் தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கும் ஆதாயம் உண்டு. அதனால இந்த மாதத்துடைய பிற்பகுதி, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதனால உத்தியோகம் தொழில் செய்யறவங்க மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. ஆவணி மாதத்துடைய 2ஆம் குடும்பத்துல சந்தோஷங்கள் உண்டு. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறான். ஆனா அதே நேரத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கிற காரணத்தினாலையும் வாழ்க்கை துணையோட ஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் பார்ப்பதனால உங்க வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். அதனால விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு சுமூகமான நிலைமை திரும்பும்னு சொல்லலாம். அதனால குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து போனாதான் குடும்பத்துல நிம்மதி காண முடியும். பிள்ளைகளுடைய படிப்புலையும் ஆரோக்கியத்திலையும் கண்டிப்பா கவனம் தேவைப்படும். இல்லைன்னா அவங்களுடைய பிடிவாத போக்கும் அவங்களுக்கு கேளிக்கையை அதிகமாக்குற பழக்கமும் அதிகமாயிட்டு. ஆரோக்கியம் வரும்போது உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல மூட்டு வலி, கை கால் முழங்கால் எலும்பு வலிகள், அஜீரண கோளாறு, வாயு தொல்லை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. சளி தொல்லை அதிகமா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்கிறது நல்லது. செப்டம்பர் 1ஆம் தேதி உடல் ஆரோக்கியம் சீர்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். மாணவ பருவத்தில் உள்ள மிதன ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா அவங்க படிப்புல ரொம்ப கஷ்டப்பட்டு கவனத்தை செலுத்த வேண்டியது வரும். ஏன்னா போக்கஸ் அவ்வளவு தடுமாறும். அதனால மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு நீங்க குரு வழிபாடை மேற்கொள்றது நல்லது. திருமணத்திற்காக காத்திருக்க கொண்டிருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமணத்திற்கு வரன் அமைவதற்கு இந்த மாதம் உகந்த மாதம் இல்லை. வங்கி கடனுக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு வங்கி கடன் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயம் உண்டு. உறவினர்களுடைய எதிர்பாராத வருகை உண்டு. இது மூணுமே இந்த மாத சிறப்பு பலனா எடுக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை நீங்க அதிகரிச்சுக்கவும், உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் வாராகி, காளி, திருப்போரூர் முருகன்.